ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அனைவருக்கும் வணக்கம். மே 16 அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வைகாசி மாதத்தோட அமாவாசை மற்றும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருதுங்க. அதாவது வைகாசி மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளோட முருகப்பெருமான் பிறந்திருக்காரு. சிறப்பு வாய்ந்த மிக முக்கியமான நாள் இந்த வைகாசி மாதத்தில் தான் வருது. அதே போல் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கனாக்கா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு மிகச்சிறந்த விழாவாக கொண்டாடப்படும். அதே போல் வைகாசி மாதத்தில் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடப்படும். அது இன்னும் உங்களுக்கு நாட்கள் இருக்குது. அதற்கு முன்னாடி மே 16 சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசையுடன் கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் உங்களுக்கு சேர்ந்து வருது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபடுறதுனால மிகப்பெரிய நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. இந்த வைகாசி மாதம் முழுவதுமே நம்ம முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். முடியாதவங்க இந்த வைகாசி விசாகம் அதுக்கு விரதம் இருக்கலாம். அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருகிற வைகாசி கிருத்திகை நட்சத்திரத்தில் வர்ற அந்த கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருக பகவானை நம்ம வழிபடுறதுனால நம்மளுடைய நோய்கள் தீரும். அதாவது எதிரிகள் அழிவர். முருகப்பெருமான் சூரர்களை வதம் செய்த மாதிரி எதிரிகள் நம்மளை விட்டு ஒழிவர். அதே போல் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம்ம குடும்பத்தில் நடைபெறும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். இந்த முக்கியமான நாளை நீங்கள் மறந்து விட்டுறாதீங்க. அதாவது இந்த அமாவாசையுடன் கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர நாளை, அதாவது வைகாசியில் வர்ற இந்த நாளை முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபடுறது மிக முக்கியமான நல்லாக கருதப்படுற இந்த நாளில் நம்ம செய்கிற இந்த சிறிய எளிய ஒரு வழிபாடு முறை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு வரும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தாம்பாளத்தட்டு, பித்தளை தாம்பாளத்தட்டு இல்லை மண் தட்டு, மண் அகல் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பி வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்த ஒன்று. பச்சரிசி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பச்சரிசி தான் கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இந்த பச்சரிசியை தான் நம்ம பயன்படுத்துவோம். அனைத்து கடவுளுக்குமே உகந்தது இந்த பச்சரிசி அப்படிங்கிறது. அதனால் இந்த முக்கியமான தினத்தில் பச்சரிசியை நீங்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. அதோட கூட ஒரு அகலில் கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஏன் துவரம்பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கார்த்திகை அன்னைக்கு இந்த துவரம்பருப்பை நம்ம இந்த நிலவாசலில் வைக்கிறதுனால நமக்கு தன தானியத்துக்கு இந்த வருடம் முழுவதும் பஞ்சமே இருக்காதுங்க. அதனால தான் இந்த பச்சரிசியையும் இந்த துவரம்பருப்பையும் இந்த கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் நம்ம வைக்கிறோம். இதை நிலவாசப்படிக்கு வெளியில் வச்சுருங்க. அதாவது ஒரு தாம்பாளத்தட்டில் கொஞ்சம் அரிசியை பரப்பி வச்சு அது மேலே ஒரு சின்ன அகல் வச்சு அதில் கொஞ்சம் துவரம்பருப்பு வச்சு நிலவாசல் படியில் நீங்கள் கீழே வச்சுருங்க. இதை இரவு முழுவதும் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்னம்மா ஒரு வாரமும் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் உள்ள பொருள்கள் தான். நம்ம நம்பிக்கையோடு ஒன்று செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்குங்க. நடந்தே தீரும். நமக்கு கஷ்டங்கள் குறையும், கடன்கள் குறையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. அதே போல் உங்களோட கடுமையான உழைப்பையும் கொடுக்கும் பொழுது நம்ம நல்ல ஒரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் இதை நிலவாசலில் வச்சுருங்க. உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமான்கிட்ட வைங்க. அதே போல் ஆலயத்துக்கு செல்ல முடிஞ்சால் நீங்கள் ஆலயத்திற்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் ஆலயத்துக்கெல்லாம் போக முடியாது, வீட்டிலே என்னோடய வழிபாடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே செஞ்சாலும் சரி. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த பால் பாயசத்தை செஞ்சு வச்சு நீங்கள் நைவேத்தியமாக வைங்க. எனக்கு பால் பாயசம்லாம் செய்ய முடியாதுங்க, ஒரு டம்ளர் பால் தான் வைக்கலாம்னா கண்டிப்பாக அந்த பால் கூட வைக்கலாம். அந்த பாலில் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை ஆறணுன்னா கொஞ்சம் தேன் கூட கலந்து வைக்கலாங்க. இன்னொன்று முக்கியமாக அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும். அஷ்டலட்சுமியும் உங்களை தேடி வரும். முருகப்பெருமானுக்கு மிக பிடித்தமான உணவு இந்த தேனும் தினைமாவும் தாங்க. அதனால் முக்கியமாக இந்த தேனையும் தினைமாவும் வச்சு நீங்கள் அன்றைக்கி நைவேத்தியமாக வைங்க. முடிஞ்சால் பால் பாயசம் வைங்க, இல்லை ஒரு டம்ளர் பால் கூட காய்ச்சி வச்சு உங்களோட வேண்டுதல்களை அவர்கிட்ட வைங்க. கண்டிப்பாக இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறதுனால இந்த கார்த்திகை பெண்கள் அருளாலயம், முருகப்பெருமானோட அருளாலயம் உங்களுக்கு நடக்கிறது அத்தனை நல்லதாகவே நடக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த
பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு மிகவும் உகந்தது. அன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால அந்த பச்சரிசியை வைக்கிறதுனால நமக்கு மேலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தன தானியத்துக்கு என்றுமே அன்னப்பஞ்சம் அப்படிங்கிறதே நமக்கு இல்லாமல் இருக்குங்க. இந்த செவ்வாய்க்கு உகந்த தானியமான இந்த துவரம்பருப்பு வைக்கும் பொழுது தன தானியம், அதே போல் தானியங்களுக்கு நம்ம அந்த வருஷம் முழுவதும் தானிய பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம், கடன் சுமை குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 பொருள்களையுமே நம்ம வைக்கிறோம். இதை நிலவாசப்படியில் வச்சுருங்க. இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே அதை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு போட்டுருங்க. அந்த பறவைகள் அதே போல் எறும்புகள் இருந்தால் கூட எறும்புகளுக்கு போடலாங்க. அதை அதுங்க சாப்பிட்டுட்டு நமக்கு நல்ல ஒரு சாபமாக நம்மளை வாழ்த்திட்டு போகும். அதனால் நமக்கு நல்லதே நடக்கும். அதனால தான் பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் இதை நம்ம போட சொல்கிறது. அதனால் நம்பிக்கையோடு இந்த சிறிய எளிய வழிபாட்டு முறையை இந்த கார்த்திகை அன்னைக்கு கண்டிப்பாக பெருமானோட அருளால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த புண்ணியமும் உங்களையே சேரும். நன்றி.